வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். நார்த் கொரியாவில் ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைங்க பிறந்ததுன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட் அம்மா அப்பா கிட்ட இருந்து அந்த 3 குழந்தைங்களையும் பிரிச்சிருமா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்க அம்மா கிட்ட கடுமையா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டு வாங்கியிருப்பீங்கல்ல, அது எதுக்காக அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தேங்காய் நண்டு, அதாவது கணுக்காளி வகை உயிரினம் சொல்கிறாங்க. இதை கோகோனட் கிராப்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குல்ல. நார்மலான நண்டை விட இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இதனுடைய வெயிட் மட்டுமே 4 கிலோ வரைக்கும் இருக்குமாங்க. இந்த நண்டோட டேலண்ட் என்னன்னா, தென்னை மரத்தில் ரொம்ப சுலபமாக ஏறக்கூடியது. இதனுடைய கைகளை வச்சு கிட்டத்தட்ட 66 பவுண்ட் எடையுடைய பொருட்களை தூக்குமாங்க. இதெல்லாம் விட பச்சை இளநீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கத்தியை வச்சு தான் கீரியே அதிலிருந்து இளநீரை குடிப்போம். ஆனால் இது அதனுடைய கைகளை வச்சு அந்த இளநியை உடைச்சி அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வழுக்கைன்னு சொல்லப்படுற தேங்காயை சாப்பிடுமா. இந்த நண்டு முட்டை போடும். முட்டையிலிருந்து வெளியே வர குஞ்சுகள் எல்லாமே அந்த கடல்ல இருக்கிற சங்கு சிப்பி இதோட ஒட்டி வாழுமா. ஓரளவுக்கு அந்த குஞ்சுகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நிலத்துல குழி தோண்டி தேங்காய் நார்களை பரப்பி அதுல வாழுமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சிவிங்கம். இந்த சிவிங்கத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லைஃப் டைமில் ஒரு டைமாவது சாப்பிட்ருப்போம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடியது இந்த சிவிங்கம். கொஞ்ச நாளாக ஒரு மித்து பரவிக்கிட்டு இருந்தது. இந்த சிவிங்கத்தை யாருமே சாப்பிடாதீங்க, பன்றியுடைய கொழுப்புலேருந்து இந்த சிவிங்கத்தை தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். இந்த சிவிங்கத்தை ரப்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரப்பர் எடுக்கிறத பார்த்துருக்கீங்களா? ரப்பர் மரத்தினுடைய பட்டையில் சில கீரல்கள் போட்டு அதிலிருந்து வடிகிற பாலை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து ரப்பர் தயாரிப்பாங்க. இந்த சிவிங்கமும் அதே மாதிரி தாங்க. சவுதர்ன் மெக்சிகன் நாட்டில் சாப்படிலா ட்ரீன்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து தான் இந்த மாதிரி ரெசினை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து தான் சிவிங்கத்தை ரெடி பண்றாங்க. இந்த மரத்துல இருந்து எடுக்கப்படுற பாலை கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது சிவிங்க மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டெட் சி. ஜோர்டான், இஸ்ரேல் இந்த 2 நாட்டுக்கும் நடுப்பகுதியில் தான் இந்த டெட் சி அமைஞ்சிருக்கு. இது முற்றிலும் சால்ட் கண்டென்ட் உடையதுங்க. 33.7% இந்த தண்ணியில் அதிக அளவு உப்பு தான் இருக்குமா. அதனாலேயே இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ தகுதியற்றது அப்படின்னும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த இடத்துல சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்கிறதா ஒரு சில ஆதாரமும் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அதிகமான மழை பெஞ்சிருக்கும்ல, அந்த டைமில் மழை தண்ணி எல்லாமே அடியில் போயிட்டு தேங்கிரும். அந்த தண்ணியில் இந்த மாதிரி உயிரினங்கள் வாழ தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற உப்புகள் எல்லாமே தனியாக கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. ஏன்னா இந்த தண்ணியில் மிதக்கிறதுக்காக. நம்ம இதில் குதிச்சோம் அப்படின்னா உள்ளே மூழ்கி போக மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம மேலே மிதப்போமா. ஏன்னா இந்த தண்ணியில் அதிகமான உப்பு இருக்கிறதுனால. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் தாங்க. இந்த இடத்துக்கு பேர் சலாடி உயூனி. இது பொலிவியா நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து த்ரிஷா ஆரியா நடிச்ச படம் சர்வம் படம் இருக்குல்ல, அதில் ஒரு பாட்டு சிறகுகள் வந்தது அப்படின்னு இருக்கும்ல, அது அந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே இந்த இடத்துல வச்சு தான் எடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்ததுல அந்த பாட்டு. அதுக்கு காரணம் இந்த இடம் தாங்க. இதை நேச்சுரல் மிரர்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி மேலே இருக்கிற வானத்தை பிரதிபலிக்கும். இந்த இடத்துக்கு வருஷம் நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. நிறைய மூவிஸுடைய சாங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணுவாங்க. கடல் மட்டத்துல இருந்து 12,000 அடி உயரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா பொலிவியாவுடைய நார்த் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாவே சால்ட்டுடைய டெபாசிட்னால தான் இந்த மாதிரி ஒரு மிரர் மாதிரி நமக்கு தெரியுது. லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு கண்டிப்பா போகணும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர். சவுதி அரேபியா நாட்டில் பாலைவனத்தில் இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்ட்ரக்சர் உருவாகியிருக்கு. எக்கச்சக்கமான கற்களை கொண்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லையும் அந்த ட்ரையாங்கிளுடைய எண்டில் ஒரு ரவுண்டு ஷேப்லையும் இந்த மாதிரி கற்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இந்த கற்களுடைய இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப பீதியாக தான் இருக்குல்ல. இந்த கற்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாரு, எதனால் உருவாக்கியிருப்பாங்க, அண்ட் இது எதுக்காக உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதும் ஆராய்ச்சி போயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 90 லட்சம் கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஒருவேளை ஏலியன்ஸ் வேலையா இருக்குமோ? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரோபோட் ஃபார்ம்லேண்ட். இந்த ரோபோட்டுங்கிறது எல்லா துறைகள்லையும் வந்துருச்சு. கார் அசம்பிள் பண்ணுறதுலேருந்து மொபைல் அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் இது கலக்கிக்கிட்டு இருக்கு. இப்போது அக்ரிகல்ச்சர்லையும் காலடி எடுத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். 6 ஆக்சிஸ் அப்படிங்கிற ஹார்வெஸ்டிங் ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் ஃபுல்லி எக்யூப்டுன்னு சொல்கிறாங்க. இதில் சென்சார்ஸ் இருக்குது, கேமராஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இது வெளி உலகத்தோட ரொம்பவே சூப்பராக இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பழம் நல்லா பழுத்திருக்கு. இந்த பழத்தை நம்ம பறிக்கணும் அப்படின்னா இந்த ரோபோட்டில் இருக்கிற ஹை ரெசல்யூஷன் கேமரா இதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கிற கம்ப்யூட்டருக்கு அனுப்பி வைக்குது.
இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அல்காரிதம் இதை ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணி ஓகே இது பழுத்திருக்கு, இதை பறிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜஸை பாஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த ரோபோட் இந்த பழத்தை பறித்து உள்ளே போடுமா. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குமா. நம்மளுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யும், ஒரு பழம் பழுத்திருக்கு உடனே அதை நம்ம கையை வச்சு பறிப்போம் இல்லையா, இந்த மாதிரி தான் இந்த ரோபோட்டும் செயல்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அங்கோரா ரேபிட். இந்த முயல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குல்ல, என்னுடைய முடிகள் கூட ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நார்மல் முயலை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இந்த முயல்கள் நேச்சுரலாக உருவானது கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக இதை மியூட்டேஷன் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இதை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் உருவாக்கியிருக்காங்க. செம்மறியாட்டுடைய முடியிலிருந்து எப்படி ஊலன் கிளாத்ஸ் ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த முயலுடைய இந்த முடிகளில் இருந்து ஊலன் கிளாத்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஒரு வருஷத்திலேயே 3000 டன் முடிகள் இந்த முயல்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணப்படுது. 2 months பேபி எந்த அளவுக்கு வெயிட்ல இருப்பாங்களோ அதே மாதிரியான வெயிட்ல தான் இந்த முயல்களும் இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹேர்லெஸ் ஹீரோஸ். இந்த சிம்பான்சி பேர் மேங்கோ. இந்த சிம்பான்சியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ வித்தியாசமாக தெரியுதுல. என்னுடைய உடம்புல ஒரு ரோமங்கள் கூட கிடையாது. இதுக்கு காரணம் இந்த சிம்பான்சி அலோபீஷியா டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த டிசார்டர் இருந்ததுன்னா இதனுடைய உடம்புல முடிகளே இருக்காது, எல்லா முடிகளுமே கொட்டி போயிடுமா. இதை பார்த்த உடனே நானும் நினச்சேன், ஒருவேளை நமக்கும் இந்த டிசார்டர் இருக்குமோ, அதனால தான் நமக்கு தினமும் முடி கொட்டுதோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இது மனுஷங்களுக்கெல்லாம் வராது, விலங்குகளுக்கு மட்டும்தான் வரும். அதனால் உங்களுக்கும் முடி கொட்டுச்சுன்னா என்ன மாதிரிலாம் பயப்படாதீங்க. இந்த சிம்பான்சி இங்கிலாண்டில் இருக்கிற ட்வைக்ராஸ் ஜூவில் தான் இருக்குங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான். இந்த டிசார்டர் ஏன் இந்த சிம்பான்சிகளுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பான்சிஸ் எப்போவுமே 1.5 times ஸ்ட்ராங்கராக இருக்கும், அதாவது ஒரு ஆவரேஜ் ஹியூமனை விட. ஏன்னா இந்த சிம்பான்சி மரத்தில் ஏறும் தாவும், இதுக்கெலாம் அதனுடைய மசில்ஸ் ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனுஷங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ்னால முடி கொட்டுதோ அதே மாதிரி இந்த சிம்பான்சிங்க இந்த மாதிரி தாவறதுனாலையும் இந்த மாதிரி ஓடுறதுனாலையும் அதனுடைய முழு எஃபர்ட்டையும் போடுறதுனால இந்த மாதிரி முடி கொட்டுதான். ஆனால் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கடைசி சிம்பான்சி இதுதான். இந்த சிம்பான்சியும் 2012 வருஷம் செத்து போச்சான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு கிரேசியான லாதாங்க. நார்த் கொரியானாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா அங்கே கிம் ஜாங் உன் அப்படிங்கிற பிரசிடென்ட் இருக்கார். இவர் கொஞ்சம் டெரர் பீஸ் தான். அந்த நாட்டில் அம்மாக்கள் யாராவது 3 குழந்தைங்களை வயிற்றில் சுமக்குறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு ராஜ கவனிப்பு இருக்குமா. அவங்களுக்கு ஸ்பெஷலான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணுவாங்களாம் அந்த நாட்டு கவர்மெண்ட். இது எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் கிடையாது, 3 குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும்தானா. அது என்ன இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ உபசரிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 குழந்தைங்க பிறந்ததுன்னா அந்த நாட்டுக்கு செல்வ செழிப்பு வரும், அந்த நாடே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நார்த் கொரியாவில் நம்பிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. அப்படி பிறக்கிற குழந்தைங்கள்ல கேர்ள் பேபி பிறந்ததுன்னா அதுங்களுக்கு கோல்டு ரிங்கும், பாய் பேபி பிறந்ததுன்னா அதுங்களுக்கு சில்வர் கத்தியும் கொடுப்பாங்களாம். பரவாயில்லையே, நார்த் கொரியாவில் நல்ல லா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்கு, இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களை பிறந்த உடனே பேரண்ட்ஸ்ல இருந்து பிரிச்சிருவாங்களாம். பிரித்து அந்த நாட்டில் இருக்கிற ஏதாவது அனாதை ஆசிரமத்திலேயோ இல்லைனா நர்சரி ஸ்கூல்லையோ ஒப்படைச்சிருவாங்களாம். அந்த குழந்தைங்களுக்கு 4 வயசாகிற வரைக்கும் அந்த குழந்தைங்க அங்கே தான் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் பேரண்ட்ஸ் கிட்ட திருப்பி கொடுப்பாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நார்த் கொரியாவில் இருக்கிற இன்னொரு கிரேசியான லாதாங்க. நீங்கள் தூங்கினாலோ கொட்டாவி விட்டாலோ உங்களுடைய வேலையே போயிடும். 2015 வருஷம் டிஃபென்ஸ் மினிஸ்டரான, அதாவது நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஹியாங் யாங் சோல் இருப்பார்ல, அவர் மிலிட்ரி அணிவகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தெரியாதனமாக தூங்கிட்டாராம். அவ்வளோதான், கிம் ஜாங் உன் சொல்லவா வேணும், அவர் ஏற்கனவே டெரர் பீஸு, அவரை போடா ராஸ்கல் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாராம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப வயசான ஒரு மனுஷர் இருக்கார். இவருக்கு வயசு 112 வருஷம் 344 நாளாங்க. இவரோட பேர் சிட்டேட்சு வாட்டர்னேபிள்னு சொல்கிறாங்க. இவருக்கு 5 குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களுக்கு 2 குழந்தைங்க, அப்படியே தொடர்ந்து 16 கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், ஒரு கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், இந்த மாதிரி இவர் எல்லா சந்ததிகளையுமே பார்த்துட்டாரு. கிட்டத்தட்ட 5 சந்ததிகளை பார்த்துருக்கிறாரு. இதுக்கடையில் இவங்களுடைய பேத்தி பேரன்களுக்கு கல்யாணம் வரும், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலிப்ரேஷன் இவர் பார்த்துட்டாராம். 1907 வருஷம் பிறந்திருக்காருங்க. இவருக்கு 8 சிப்ளிங், அதாவது இவர் கூட பிறந்தது 8 பேராம். இவர் தான் கடைசியாம். இவர் அக்ரிகல்ச்சர் துறையில் அவருடைய எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. சுகர் பிளான்டேஷனில் வேலை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் தாய்வானுக்கு போயிட்டாருங்க. இவருடைய ஒய்ஃப் பேரு மிட்சு. செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ இவர் ஜாப்பனீஸ் மிலிட்ரிக்காக வேலையும் செஞ்சிருக்கிறாரு. அதுலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவருக்கு இருந்த ஃபார்ம்லேண்டில் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அது கூடவே பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஸ்ட்ராபெரி, பிளம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. 104 வயசு வரைக்கும் அவர் நெற்பயிர்களையும்
நோயையும் விளைவிச்சிருக்காரு. எப்படி ஒரு மனுஷன் 112 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் அதுக்கு காரணம் நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன், என்னுடைய ஃபேஸில் எப்போவுமே ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க ஒரு மனுஷன் கோவப்படாமல் இருக்க முடியும்? அவருடைய ஒய்ஃப் கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்னா அவருடைய ஒய்ஃப் கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஒய்ஃபும் சொல்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளில் அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த அம்மாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அம்மாவும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவர் கோபமே படலை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கோபமே படாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு கோவப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆயுள் காலம் ரொம்ப நாள் வரும். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பாஸ்கரன் பாலசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரே மேன்ஷனில் இருக்கிறாங்களா, அவங்களுடைய மேன்ஷனில் 5 ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.